Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jeba. நம்ம TNEA 2020 admission processல வந்து choice filling tipsக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் வரிசையா பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா சென்னை சரௌண்டிங்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE படிக்கணும்னா வந்து கேட்டகரி வைஸ் அதே உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து எந்த மாதிரி காலேजेस எல்லாம் வந்து ஃபில் பண்ணலாம் அதை வந்து கிளியரா ஒரு அனாலிசிஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் காலேजेस உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் வைஸ் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கனாலே போதும். சென்னை ஏரியாவில் வந்து அதாவது சென்னை சரௌண்டிங்ஸ்ல வந்து ECE படிக்கணும்னா வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து எந்தெந்த காலேजेस வந்து கொடுக்கலாங்கிறத ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இப்போ ஓசி கேட்டகரியில வந்து 190 பிளஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்க கண்ணை மூடிட்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய காலேஜ் ECE டிபார்ட்மெண்ட் ECE பிரான்ச் படிக்கணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி CEG மெயின் கேம்பஸ், அடுத்தது வந்து MIT அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த ரெண்டு தான் வந்து நம்பர் 1. சரி, அதுக்கு இந்த ரெண்டுலையும் கிடைக்கல, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து SSN அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ். ஸோ இந்த 4 காலேஜஸ்லையும் வந்து அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ECE வந்து சூஸ் பண்ணணும். அதாவது அதர் கேட்டகரி நம்ம சொல்லும்போது BC, BCM, MBC, SC, SCA, ST இவங்கெல்லாம் வந்து இந்த காலேஜ் வந்து கிடைக்கணும்னா வந்து அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருக்கணும்னா அப்ராக்சிமேட்டா BCக்கு வந்து 182 பிளஸ் இருக்கணும், BCM வந்து 175 பிளஸ், MBC வந்து 174 பிளஸ், SC வந்து 140 பிளஸ், SCA வந்து 86 பிளஸ், ST வந்து 140 பிளஸ் மார்க்ஸ் இருந்தால் வந்து இப்போ நான் சொன்ன இந்த 4 காலேஜஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக கிடைக்கும் ECE பிரான்ச்சுக்கு. சரி, இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 190க்கு கீழே போயிடுச்சு, பட் 170க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலான்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், லயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, RMK இன்ஜினியரிங் காலேஜ். இந்த 4 காலேஜஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது BC, BCM, MBC, SC, SCA, ST இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்கன்னா இந்த 4 காலேஜஸ் அதாவது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், லயலா ஐகேம், RMK இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும்னா BCயை பொறுத்த வரைக்கும் வந்து 182 to 160, BCM வந்து 175 to 137, MBC வந்து 174 to 134, SC வந்து 140 to 82, SCA வந்து 86 to 123, ST வந்து 140 to 120. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன 4 காலேஜில் வந்து கண்டிப்பாக ஒரு காலேஜ் வந்து ECE பிரான்ச்சுக்கு வந்து அட்மிஷன் ஷூராக கிடைக்கும். சரி, இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 170க்கு கீழே போயிடுச்சு, பட் 150க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்: பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ், JPR இன்ஜினியரிங் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் கேம்பஸ், ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, RMD இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு 13 காலேஜஸ் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷுவராக கிடைக்கும். ஸோ இப்போ இதே செட் ஆஃப் காலேஜஸ் வந்து அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது BC, BCM, MBC, SC, SCA, ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன மார்க் ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கும்னா BC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 160 to 130 வரைக்கும் கிடைக்கும், BCM வந்து 137 to 120, MBC வந்து 134 to 116, SC வந்து 82 to 100, SCA வந்து 123 to 110, ST வந்து 120 to 110. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன ஒரு 13 காலேஜஸ் லிஸ்ட்ல இருந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா வந்து ஷுவராக உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும். சரி, அடுத்ததாக வந்து இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 150க்கு கீழே போயிடுச்சு, பட் 120க்கு மேலே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குன்னா வந்து SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், பனிமலர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் ஆவடி, லயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், திருமலை
இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த ஒரு 7-8 காலேஜஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இதே செட் ஆஃப் காலேஜஸ் வந்து அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப் மார்க்கில் வந்து இருந்தால் வந்து இந்த காலேஜஸ் கிடைக்கும்னா, பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 130 to 97 கட் ஆஃப் மார்க், பிசிஎம் வந்து 120 to 81 மார்க்ஸ், எம்பிசி வந்து 116 to 87 மார்க்ஸ், எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 100 to 98 மார்க்ஸ், எஸ்சிஏ வந்து 110 to 102 மார்க்ஸ், எஸ்டி வந்து அகைன் 110 to 102 மார்க்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஷுவராக வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 120க்கு கீழே போயிடுச்சுது, பட் 90க்கு வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய காலேஜ் ஆப்ஷன் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30 காலேஜஸ் கிட்ட வந்து லிஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆலி முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, SA இன்ஜினியரிங் காலேஜ், அல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், GKM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மாதா இன்ஜினியரிங் காலேஜ், பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ், ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அரசு இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், JPR மாமல்லன் இன்ஜினியரிங் காலேஜ், இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபார் உமன், PB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், JPR SRR இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிரதிஷா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்லேருந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஓசி கேட்டகரியில் வந்து 90க்கு, அதாவது 90 to 120 இருக்குதுன்னா இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதே செட் ஆஃப் காலேஜஸ் வந்து அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃபில் இருந்தால் வந்து கிடைக்கும்னா, பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 97 to 85 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம் வந்து 81 to 78, எம்பிசி வந்து 87 to 84, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 98 to 92, எஸ்சிஏ வந்து 102லேருந்து 80 மார்க்ஸ் வரைக்குமே கிடைக்கும், எஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 102லேருந்து 80 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கும். சரி, இப்போ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஓசி கேட்டகரியில் வந்து 90 மார்க்ஸ்க்கு கீழே போயிடுச்சுது. ஸ்டில் யூ வாண்ட் டு ஸ்டடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன் சென்னை சரௌண்டிங் காலேஜஸ். உங்களுக்கும் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து சொல்கிறேன். அரௌண்ட் 31 காலேஜஸ் இருக்குது. பார்த்து கவனமாக கேளுங்க. செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, SKR இன்ஜினியரிங் காலேஜ், மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், SMK ஃபோம்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, M&M ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ், பிடிலி செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ARM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, VI இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ARS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பாலாஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, Chandu College of Engineering and Technology, JNN Institute of Engineering, Sriram Engineering College, Sri Venkadeswara College of Engineering and Technology, Indira Institute of Technology, Jaya Institute of Technology, Sri Jayaram Institute of Engineering and Technology, Sri Venkadeswara Institute of Science and Technology. ஸோ இப்போ நான் சொன்ன காலேஜஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஓசி கேட்டகரியில் வந்து 90க்கு கீழே இருக்குதுன்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு காலேஜ். இதே செட் ஆஃப் காலேஜஸ் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே இருந்தால் வந்து இந்த செட் ஆஃப் காலேஜஸ்லாம் வந்து கிடைக்கும்னா, பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து 85 அண்ட் பிலோ, பிசிஎம் வந்து 78 அண்ட் பிலோ, எம்பிசி வந்து 84 அண்ட் பிலோ, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 92 அண்ட் பிலோ, எஸ்சிஏ வந்து 80 அண்ட் பிலோ, எஸ்டி ஆல்சோ 80 அண்ட் பிலோ. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஷுவராக வந்து உங்களுக்கு இந்த
காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ மாணவர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை சரௌண்டிங்ஸில் வந்து ECE படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற எந்த கட் ஆஃப் மார்க்குக்கும் என்னென்ன காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிஸ்ட் வந்து நான் கிளியராக கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் படிப்படியாக வந்து வளர முடியும். உங்களுக்கும் வந்து நம்ம போடுற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து இமிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். குட் லக்.